ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு குடல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு குடலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு மூடிக்கலாங்க. இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. விசில் விட்டு எடுத்துட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான். எடுத்து இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ அதே அடுப்பில் வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்காக பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 5 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து பாருங்கள் 1 கப் அளவுக்கு வந்து உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தெறிக்காது. நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்படியே தெரித்து நம்ம கை மேலெல்லாம் விழுந்துடும். இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளுங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஆட்டுக்குடல், அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியோட அப்படியே இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நான் செஞ்சுருக்கிற இதே மாதிரி நீங்கள் ஆட்டு குடல் கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி வந்துடும். 10 நிமிஷம் கழித்து தட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இழுத்து கிரேவி வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஆட்டு குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.